அக்ஷரா, இன்னைக்கு நம்ம சரஸ்வதி ஸ்தோத்திரத்துல 16வது ஸ்லோகம் பார்க்க போறோம். சரியா? படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற ஸ்லோகம் சொல்றியா? சரஸ்வதி நமஸ்திபியம் வரதே காமரூபிணி விட்டரமம் கரிஷ்யாமி சித்திர்பௌத்துமே சதா. ஏற்கனவே நம்ம 15வது ஸ்லோகம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அதை சொல்றேன் கேளு. அணுரூபே மகாரூபே விஸ்வரூபே நமோ நமஹ, அணிமாதி அஷ்டசித்தியாயை ஆனந்தாயை நமோ நமஹ. ஞாபகம் இருக்கா? என்னன்னு? அணுரூபே, அணு ரூபம்னா உருவம். என்ன உருவம்? அணுனா என்னது? அணுனா ஆட்டம் இருக்கிறதே, ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். ஆட்டம் அதுலயும் இருக்க. மகாரூபே, அணுக்கு நேர் எதிர்மறை. ஆமா, எல்லாத்துலயும் இருக்க. எல்லாத்துலயும். விஸ்வரூபே, விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவோமே. விஸ்வம்னா உலகம்னு அர்த்தம். இந்த மொத்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ், எல்லாத்துலயும் நீ தான் இருக்க. அணிமாதி அஷ்டசித்தியாயே, அஷ்டசித்திகள் சொன்னேனே, அனிமா மகிமா லஹிமா கரிமா, அது அந்த 8 சித்தி. அந்த 8 சித்திகளும் சித்திக்கிறதுக்கே நீ தான் வேணும் அப்படின்னு சரஸ்வதியை சொல்றாங்க. யாரு நீ? ஆனந்தாயே, எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபமாகவே இருப்பவள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 16வது ஸ்லோகம் படிக்கிறேன், அப்புறம் பொருள் சொல்றேன். ஞான விஜான ரூபாயை ஞானமூர்த்தே நமோ நமஹ, நானாசாஸ்திர ஸ்வரூபாயை நானாரூபே நமோ நமஹ. ஞான விஜானம். ஞானம்னா என்ன? ஞானம்னா மனசு. மனசா? மனசு இல்ல, மனசுன்னா நம்ம மைண்ட்னு சொல்றோம்ல, புத்தி. ஆமா. ஞானம் அப்படிங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. அதுல முக்கியமான பொருள், இப்ப உனக்கு விஸ்டத்துக்கும் நாலேஜுக்கும் வித்தியாசம் தெரியுமா? அல்லது ரெண்டும் ஒண்ணு தானா? தெரியாது. விஸ்டம்னா என்னன்னு தெரியாது. விஸ்டம்னா என்னன்னு தெரியாதா? சரி. அதாவது நாலேஜ் அப்படின்னா படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது, இன்டெலிஜென்ஸ். சரியா? அதுதான் ஞானம். அதுதான் இது நாலேஜ். இப்ப நீ கணக்கு படிக்கிற, அதான் இப்ப நம்ம கணக்கு படிக்கிற, நீ சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கிற இல்ல ஸ்கூல்ல, அது எல்லாமே உன்னுடைய அறிவை வளர்க்குது தானே. அதுதான் இன்டெலிஜென்ஸ், நாலேஜ் எல்லாம். விஸ்டம்னா என்னன்னா அதை எப்படி அப்ளை பண்றோங்கிறது. நீ என்ன வேணா படிச்சுக்கலாம். நான் ஔவையாரோட படிச்சிருக்கலாம், திருக்குறள் படிக்கலாம், சரஸ்வதி ஸ்தோத்திரம் படிக்கலாம். ஆனா பண்றது பூரா அயோக்கியத்தனமா இருந்ததுன்னு வச்சுக்கோ. நான் ரொம்ப பெரிய அறிவாளியா இருக்கலாம், சூப்பரா படிச்சிருக்கேன், பிரமாதமா எப்படி திருடணும்னு நான் நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு நைஸா போலீஸ்க்கு தெரியாம திருடுறேன்னு வச்சுக்கோ. பயங்கர புத்திசாலித்தனமா நான் திருடுறேன். அப்ப நான் புத்திசாலின்னு சொல்ல முடியுமா? இல்ல. விஸ்டத்துக்கும் நாலேஜுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, படிச்சு பாக்குறது, இப்போ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. சரியா? நிறைய புஸ்தகம் படிச்சு தெரிஞ்சுக்கிறது. ஆனா விஸ்டம்ங்கிறது அப்ளை பண்றது அதை வாழ்க்கையில. இப்போ ஞானிகள், அதனாலதான் ஞானிகள்னு சொல்றோம். அவங்கள ரொம்ப ஞானத்தை பயன்படுத்துறவங்க. அவங்களுக்கு எது தர்மம் எது அதர்மம்னு தெரியும், எது ரைட்டு எது ராங்னு தெரியும். அதனால அவங்க எப்பவுமே அறத்தை தான் பின்பற்றுவாங்க. என்னாலும் சரி, 10 பேர் அவங்களை கண்ணாபின்னு திட்டினா கூட, என்னடா அறிவு இல்லையா உனக்கு, இதை போய் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு அது தர்மம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்காக நிற்பாங்க. இப்ப பகத்சிங் ஆகட்டும், இப்போ நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, பகத்சிங், பாரதியார்லாம் கவிதை எல்லாம் பாடினார்ல. அப்போ அவர் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்தார். அவரு கையில ஆயுதமும் கிடையாது, துப்பாக்கியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் நாட்டு மக்களை உற்சாகப்படுத்தி, இப்படி அடிமையா இருக்காதீங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு, அவங்களுக்கு உங்களோட உரிமை இது அப்படின்னு சொல்லி அவர் போராடினார். அப்ப எல்லாரையும் பாரதியார் காலத்துல பாரதியார் எல்லாரும் திட்டினாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க, பிரிட்டிஷ்காரங்க பேசாம அவங்க சொல்றபடி கேட்டுட்டு போக வேண்டியதானே, நம்ம இல்லாட்டி நம்மளை போட்டு உசுர வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவர் அப்படி ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொன்னாரு. நியாயமான விஷயத்துக்கு கோவப்படணும் அப்படின்னு சொன்னாரு. சரியா? இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஞானிகள். சரியா? பிரிட்டிஷுக்கு. ஆனா அதே காலத்திலேயே பிரிட்டிஷ் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுட்டு பைசா நிறைய சம்பாதிச்சுட்டு அவங்களோட புத்தி கூர்மையினால குமாஸ்தாவா இருந்து, குமாஸ்தானா கணக்கு பிள்ளை, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு பிரிட்டிஷுக்கு கீழே வேலை பார்த்தவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் நிறைய படிச்சவங்களும் இருக்காங்க, பட்டம் பெற்றவங்க இருக்காங்க, காசு வாங்கினவங்க இருக்காங்க, கோடீஸ்வரங்களா ஆனவங்களும் இருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் நம்ம புத்திசாலின்னு நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. சரியா? அவங்களெல்லாம் ஞானத்தை பயன்படுத்தல இல்ல, அவங்க அறிவை. அதுதான் வித்தியாசம். சரியா? இங்க என்ன, நம்ம இப்ப சரஸ்வதி ஸ்தோத்திரத்துக்கு வருவோம். ஞான விஞ்ஞான ரூபாயை. இப்ப சயின்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல இங்கிலீஷ்ல, அதுக்கான தமிழ் வார்த்தை விஞ்ஞானம் தான். ஞானம் விஞ்ஞானம். எப்பவுமே வீங்கிற அடம் முன்னாடி சேர்த்தாலே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு அர்த்தம். நான் கூட சொல்லியிருக்கேனே, நாயகன் விநாயகன், கிரகம் விக்கிரகம், பூதி விபூதி சொல்லியிருக்கேன்ல. அந்த மாதிரி ஞானம் விஞ்ஞானம்.
அப்படின்னா என்னன்னா ஸ்பெஷல் நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். சயின்ஸை ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம வந்து ஏன் இது நடக்குது, ஏன் அது நடக்குது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்றாங்கல்ல அவங்க, அதனாலதான் அதை விஞ்ஞானம்னு சொல்றோம். இந்த ஞானம்ங்கிறது என்னன்னா, எது தர்மம் எது அதர்மங்கிறது உனக்கு நீ வந்து இது வந்து சொல்லி கொடுத்து, அதுதான் விஸ்டம். ஞானம் வேற விஞ்ஞானம் வேற. விஞ்ஞானம்ங்கிறது சயின்ஸ், ஞானம்ங்கிறது விஸ்டம். சரியா? சயின்ஸ் உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தராது, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு மட்டும் தான் சொல்லி தரும். புரிஞ்சுதா? சரி, இப்போ இங்க சரஸ்வதியை என்ன சொல்றாங்க, விஸ்டமும் நீதான், அதாவது ஞானமும் நீதான், விஞ்ஞானமும் நீதான், விஞ்ஞானத்தோட ரூபம், சயின்ஸும் நீதான், விஸ்டமும் நீதான் அப்படின்னு சொல்றாங்க. ஞான மூர்த்தே நமோ நம. மூர்த்தின்னு சொன்னாலும் ஃபார்ம், ஷேப்னு அர்த்தம். சரியா? நானா சாஸ்திர ஸ்வரூபாயை. ரூபம்னா என்ன சொன்னேன் நான் இப்போ? ரூபம்னா என்ன? ரூபம்னா உருவம். நானா சாஸ்திர ரூபாயை, சாஸ்திரங்கள். நானா சாஸ்திர அப்படின்னு, நானா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா பலவிதமான, எல்லா விதமான அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்பவுமே நம்ம புஷ்பங்கள்லாம் சுவாமிக்கு சாத்துறோம்ல, அந்த புஷ்பம் எல்லாம் போட்டுட்டு கடைசியா என்ன சொல்லுவோம், நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன சமர்ப்பணம்னா, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி, பத்திரம்னா இலை, இது புஷ்பம்னா பூ, எல்லா விதமான வாசனையுள்ள இலைகள், பூ எல்லாத்தையும் நான், எல்லா விதமான இலையும் பூவையும் உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி. அந்த மாதிரி நானா சாஸ்திர, என்னெல்லாம் உலகத்துல சாஸ்திரங்கள் இருக்கோ எல்லா சாஸ்திரங்களின் உண்மை ஸ்வரூபம். ஸ்வரூபம், ரூபத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்வயம்பு, ஸ்வ, தந்திரம், ஸ்வதந்திரம். இந்த ஸ்வங்கிற வார்த்தை சேர்ந்தாலே இண்டிபெண்ட் சொல்றோம், அதாவது நம்மள்டேந்தே தானாகவே வர்றதுன்னு அர்த்தம். ஸ்வரூபாயை, உண்மை. இப்ப சாஸ்திரத்துல இதுதான் கடவுள் அப்படின்னு அதுல சொல்லியிருக்கும், அதுல சொல்லியிருக்கக்கூடிய பொருளாக இருப்பவளே அப்படின்னு சரஸ்வதியை சொல்றாங்க. சரியா? இப்ப நானா என்ன சொல்றாங்க, அதாவது வேதத்துல சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய பொருளாக இருப்பவளே அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதியை. அதனாலதானே சரஸ்வதி கையில எப்பவுமே வேத புஸ்தகம் இருக்கும்ல, அந்த வேத புஸ்தகம் இருக்கும்னா அந்த புஸ்தகத்துல நீ இருப்ப அப்படின்னு அர்த்தம் இல்ல, புஸ்தகத்திலையும் நீ இருப்ப. அந்த புஸ்தகத்துல என்ன எழுத்தா எழுதியிருக்கோ, என்ன அக்ஷரங்கள் இருக்கோ, அந்த அக்ஷரங்கள் என்ன பொருளை உணர்த்துதோ, இப்ப கடவுள் அதுதான் நீ அப்படின்னு அதனாலதான் ஸ்வரூபாயைன்னு சொல்றாங்க. சரியா? நானா ரூபே நமோ நமக, எல்லா விதமான ரூபங்களும் நீதான் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன், என் கூட சேர்ந்து சொல்றியா? ஞான விஞ்ஞான ரூபாயை, ஞான விஞ்ஞான ரூபாயை, ஞானமூர்த்தே நமோ நமக, ஞானமூர்த்தே நமோ நமக, நானா சாஸ்திர ஸ்வரூபாயை, நானா சாஸ்திர ஸ்வரூபாயை, நானா ரூபே நமோ நமக. இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்.